ஹாய் ஹலோடா மிஸ், வெல்கம் டு எல்எட்ஸ் டெவில் சேனல். நான் அவங்க எவில் பேசுகிறேன்டா. நாம் இப்போ வந்து மோதலா காதலாங்கிறோட எபிசோட் 6 நினைக்கிறேன். 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு என்ன சரி புரியும். சரி வாங்க, நம்ம இருக்க லாஸ்ட் பார்ட்டில் எது இருக்கும் முடிச்சும் சரி பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிஎஸ்க்கு எல்லாமே முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கீழே வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ அதோடு முடிச்சிருப்பேன். சரி வாங்க, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. இது கொஞ்சம் வார்னிங் நினைக்கிறேன். நான் போட வேண்டாம், இது எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ இதில் அந்தமாதிரி வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு முன்னாடி தம்ப்நெயில் அந்த வந்து வார்னிங் கொடுத்துருவேன். ஸோ அப்படி 18+ அந்தமாதிரி போட்டுட்டேன். கீழே வார்னிங் ஹெட்செட் மஸ்ட் அப்படின்ட்டா நீங்கள் ஹெட்செட் தான் வியர் பண்ணும். நான் கீழே ஹெட்செட்டுன்னு போட்டாலே ஹெட்செட் பார்த்துருங்கடா. அப்புறம் வந்து அம்மா பார்த்துட்டாங்க, அப்பா பார்த்துட்டாங்க, அம்மா அடிச்சிட்டாங்கலாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்கிட்ட சொல்ல ஏன்க்கா நீங்கள் முன்னாடி ஹெட்செட் சொல்லலை அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நானும் பொறுப்பில்லை, கம்பெனியும் பொறுப்பில்லை. கம்பெனி இல்லைங்க, நம்ம சேனலில் நாமளும் பொறுப்பில்லை. ஓகே, நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்களா. ஸோ பிடிஎஸ் எல்லாமே பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காதுல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த சாரீ வந்து அப்படியே இது பண்ணியிருப்பீங்களா. ஸோ வந்து அப்படியே வந்து பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து அங்கே இருக்க மேட்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பாடு இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அத்தனை ரவுண்டு போயிருக்கு, எத்தனை ரவுண்டுக்கே போயிருக்கோம். நீங்கள் வந்து சாப்பிட்டா தான் நாங்கள் தெம்பு அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் வச்சு நீங்கள் உட்காந்து நல்லா வயிற்றுக்கிட்டலும் கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ பிடிஎஸ் பார்க்குறீங்க என்னடா எப்படி சாப்பிட்றான்னு. பிகாஸ் நீங்கள் 2 மந்த் தூங்கிருக்க மாட்டீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்றீங்க. அண்ட் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் அப்படியே வந்து ரூமுக்கு போயிடுங்க. ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்க பிடிஎஸ் வந்து வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் எங்கேன்னு கேட்குறீங்க. ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நடக்க முடியல, ஆனால் அவங்ககிட்ட காட்டக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, உங்களுக்கு வந்து வெர்ஜின் பார்ட் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பெயின் இருக்குது. மெயினாக அங்கே அப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு கால் எல்லாமே செம்ம பெயின். ஆனால் இவங்க முன்னாடி காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கவே நடந்து வரீங்க. அவங்கள பார்க்குறாங்க, பரவாயில்லடா நம்மளை நல்லா தாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போகிறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவுன்லாம் காட்டுறாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா. அப்போ வந்து பிடிஎஸ் வந்து இந்த கவுன் ஓகேவான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டா பண்ணுறீங்க, இதை மட்டும் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, உங்கள் இஷ்டம் இதெல்லாம் பண்ணி தொலைங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவுனு ரொம்ப கிராண்டாக இருக்குமா. அதை எடுக்க உங்களுக்கு பார்க்கத்தாலே அள்ளுது, ஆற்றி குத்தும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி ட்ரெஸ் எதுவும் போட மாட்டீங்க. கவுனாக கூட இல்லை சாரீ இருக்கட்டும், ரொம்ப குத்துச்சுன்னா நீங்கள் போட மாட்டேன். குத்தாமல் இருக்கணும், ஏன்னா கம்ஃபர்டபுள் முக்கியம். குத்துச்சுன்னா சம்திங் நம்மளுக்கு குத்துற மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அதனால் அதை அப்படியே பார்க்குறீங்க. அப்போ பிடிஎஸ் வந்து போய் இது வந்து ட்ரையல் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போய் ட்ரையல் பார்க்குறீங்க. ஆனால் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. அவங்கள விட்டு ஃப்ளாட் ஆயிடுவாங்க போல் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லாக அவங்க மாதிரி இப்போ வெறுப்பு ரிவெஞ்சு அது மட்டும் தானே இருக்குது. ஸோ அதனால் அண்ட் தென் அதை பேக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மேரேஜுங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குதா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லாம் எதுவுமே பிடுங்கலை. ஏன்னா வந்து அவங்க அம்மா அவங்க கிட்ட இருக்க வரைக்கும் நீங்கள் போக மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் எதுவுமே பண்ணல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தில் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறீங்களா. சொல்லிவிட்டு வந்து நீங்கள் எதுவுமே பேசிகிட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் நடந்துச்சு எல்லாமே சொல்லுவீங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரி விட்றா மச்சான் விட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஆனாலுமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. நைட்டு நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அவங்க நைட்டு வந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து குடிக்க போயிருப்பாங்க நல்லா சரக்கு. பிகாஸ் அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்களா அதனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மெய்ட்ஸில் எழுப்பிடுறாங்க. மேம் எந்திரிச்சு இருந்தாங்க ட்ரெஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வேறு வழியில் இல்லை. ஏன்னா அம்மா அப்பா அவங்க கையில் தானே இருக்காங்க. ஃபேமிலி மொத்தமும் அது குழந்தைங்க கூட அவங்க கையில் தான் இருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் எடுத்து போடுறீங்க. போட்டதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப்லாம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கூட்டிகிட்டு வராங்க. பிடிஎஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வா பரவாயில்லையடி அழகாக இருக்குது அதுமாரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறீங்க. சர்ச்சுக்குள்ளே போவீங்க. அங்கே பார்த்தா நம்ம பிடிஎஸ் வந்து எல்லாருமே நிற்பாங்க. அண்ட் தென் நீங்கள் போகிறீங்க. போய் அவங்கக்கிட்ட வந்து போய் நிற்கிறீங்க. ஸோ அப்போ வந்து ப்ரீஸ்ட் வந்து பார்க்குறாரு. பிகாஸ் 1 week முன்னாடி இவங்க தான் இருந்திருப்பாங்க, அந்த வேறு பொண்ணு இருந்திருப்பாங்களா. ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க ஒரு மாதிரி. ஆனால் பிடிஎஸ் பார்த்திங்கன்னா அது எதுவுமே கண்டுக்கலை. அப்புறம் வந்து அவங்க வந்து சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது நீங்கள் முழிக்கிறீங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ப்ரீஸ்ட் கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்களா. பிகாஸ் நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம், நீங்கள் ஒரு பெரிய அது நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன்டா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிடுறீங்க. அண்ட் தென்ட்டு பிடிஎஸ்க்கு செம்ம காண்டாகுது. எப்போ தைரியம் தான் இல்லைன்னு சொல்வான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து உங்கள் காது கிட்ட வந்து கொஞ்சம்
ரைட் சைடில் திரும்பி பார்க்குறியா அப்படிங்கிறாரு. எங்களுக்கு திரும்பி பார்த்தா அவங்க ஃபேமிலியை வந்து மொத்தமாக அவங்க தான் பிடிச்சி வச்சுருக்காங்களா. உங்களுக்கு செம்ம ஷாக்குடே, இங்கேயும் கூட்டிட்டு நின்ட்டிங்களாடா அப்படி தான் பார்ப்பீங்க. அப்படியே வந்து மறுபடியும் வந்து அப்படி கொஞ்சம் அந்த சைடு பாடுறா அப்படின்னு சொல்லி வந்து தலையை திருப்பார். அங்கே பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கடா. ஸோ அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் அங்கே நிற்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்கு, டே நேற்று தான்டா பேசணும் அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ மட்டும் நீங்களை கல்யாணம் பண்ணலை, உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து தாண்டி நாங்கள் கொல்லுவோம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம்ம பயம் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படலை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இறந்துருவாங்களோ அதுமாதிரி எதாவது எந்த பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பயம், ஒரு பதற்றம் அதெல்லாமே வரும்ல. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வருது. நீங்கள் பிரேஸ்ட்டை பார்த்து எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்னடா நடக்குது இங்கே அப்படிங்குமே பார்த்துட்டு இருப்பாரா. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா பிரீஸ்ட்டை பற்றி ஒரே ஒரு முறை தான், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த பிரீஸ்ட்டுக்கும் தெரியும் இவங்க யார் மாஃபியா கிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா. ஸோ அதனால் அவங்க அப்படியே பயந்துறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரிங்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்னிக்கு என்ன ரிங்கு இது பண்ணாங்களோ அதே தான் உங்களுக்கு ரிங்கில் எதுவும் வேறு வாங்கலை. ஸோ அதே ரிங்கு நீங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு போடுறாங்க. உங்களுக்கு செம்ம இதாகுது. அப்படியே ஓகே இப்போ நீங்கள் வந்து கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க, நேற்று என்னவெல்லாம் பண்ணுச்சு இப்போ இதுக்கு மேலே அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து லைனாக வராங்க. அது அப்படின்னா அவங்க வயசுப்படி ஃபஸ்ட்டு யார் ஜின்னு, அப்புறம் ஆரமு, அப்புறம் ஜேஓப், அப்புறம் சுகா, அப்புறம் ஜிமின்னு, வியு, ஜக்கு வியலா. ஸோ இவங்க 7 பேரும் பார்த்தீங்கன்னா லைனாக வந்து எல்லாத்தோட டார்கெட் இவங்க லிப்ஸ் தான். உங்கள் லிப்ஸை போட்டு செம்மையாக அக்ரெசிவாக கிஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் கிஸ் பண்ணுவாங்க. ஒரு 7 பேரும் கிஸ் பண்ணிட்டு போகிறாங்களா, உங்களுக்கு மூச்சு விட முடியல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஃபியாவாக இருப்பாங்க. மாஃபியா, கேங்ஸ்டர், ரவுடி அந்த மாதிரி எல்லாமே அங்கே தான் இருப்பாங்களா. ஸோ உங்களுக்கு அவங்க மூச்சு விட முடியாமல் நிற்கலாம் முடியாதுல்ல. அதனால் நீங்கள் வந்து எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு பீட் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்புறமேட்டுக்கு வந்து அந்த பாட்டெல்லாம் முடியுது. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு வந்து ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படி தான் இருக்குது. இன்னொன்று நம்ம லைஃப் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னொன்று ஒரு இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து ஓகே அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இவங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் சொல்லலை. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக பார்த்துக்கலான்டா. அப்புறம் வந்து அப்படியே இதாகுது. அப்படியே வந்து கொஞ்சம் நாள் ஒன்று பார்த்தீங்கன்னா மேட்ஸ் வந்து உங்களை வந்து மேம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. மேம் வாங்க மேம் உங்களை ரெடி பண்ணணும் அப்படிங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா. ஃபஸ்ட் நைட் உடனே ஆமாம் இது ஒன்று தான் இப்போ குறைச்சி அதான் நேற்று முடிஞ்சில்ல அப்புறம் 2 இருக்குதுன்னு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லுக் இருக்குது. ஸோ வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியெல்லாம் பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பிடிஎஸோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அமுச்சு விட்றாங்க. வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்கன்னா கொஞ்சம் நைட் ட்ரெஸ் மாதிரி ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அது உங்கள் முட்டி இருக்கிறது கவர் ஆகிருக்கும். நீங்கள் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யார் வருவார், யார் நம்ம ஜெவப்பண்ணு என்ன பேபி வந்துட்டோம் இன்றைக்கிப்பா, இன்றைக்கும் ஃபஸ்ட் நைட் தானே அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மறைக்கிறீங்க. ஓ சாரி இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட், நேற்று நம்ம ட்ரையல் பார்த்தோம்ல, சரி வா ஃபஸ்ட் நைட் கொண்டாடலாமா அப்படிங்கிறாரா. சொல்லிட்டு வந்து உங்கள் வந்து கையை பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து கையை எடுத்துக்கிறீங்க. இப்படி நம்ம நல்லா எடுப்போம்ல ஃபோர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ வந்து நம்ம வந்துட்டு உங்கள் தோல் மேலே போய் கை போடும்போது அதுமாதிரி போட்டுட்டு என்ன பேபி டோன்ட் டச் மீங்க, அதே நேற்று முழுசாக பார்த்தாச்சு, முழுசாக தொட்டாச்சு, முழுசாக பண்ணியாச்சு, எதுக்கு மேலே டோன்ட் டச் மீனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு. பிகாஸ் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி. ஸோ பார்த்துட்டு கேட்கும்போது நீங்கள் வந்து அப்படியே ஒரு மரம் மறைக்கிறீங்க. ஆண்டி நேற்று நீ ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படி போட்டதுக்கே நாங்கள் முடிச்சோம்மா, இப்படி நீ அரைக்குறையே வந்து அதுவும் காட்டிக்கிட்டே இருந்தீனா நாங்கள் முடிக்காமலையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாப்புல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஜிமினை மறைக்கிறீங்க. என்ன பேபி மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே வந்து உங்களை வந்து இழுத்து வந்து பெட்டில் போடுறாரு. அண்ட் தென் நம்ம ஜிமின் வந்து உங்களை வந்து கிஸ் பண்ணுறதுனால ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளவோ தள்ளியோட ட்ரை பண்ணுறீங்க, பட் ஆனாலுமே முடியல, ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா போன நைட் வந்து என்ன நடந்துக்குமோ அதே மாதிரி வந்து ஜிமின் கிஸ் பண்ண மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து கிஸ் பண்ணுறது, பாடி ரப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வந்து ஜிமின் தான் ஃபஸ்ட்டில் வந்து உங்கள் மேலே ஓவர் ஆயிருந்து நெக்கில் அங்கே எங்கே கிஸ் பண்ணுறது, பைட் பண்ணுறது, கிமாஸ் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஜிமின் தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு அந்தமாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜங்குக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிடுவார். உங்களுக்கு ரொம்ப
பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே விடு விடு அப்படின்னு சொல்லி கற்றுவீங்க. அவர் வந்து என்ன விடுனா விட்டுருவோமா, நீ பண்ணதுக்கெலாம் அவனால் விட முடியாது, உன்னை டெய்லி வச்சு வச்சு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து நீ கற்றணுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம், நல்லா கற்று, நீ கற்றுறது எங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்வார். ஸோ நீங்கள் வந்து இவங்க நம்ம கற்றணுக்காக தான் இவ்வளோ இதாக பண்ணுறாங்க, ஸோ நம்ம கற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கத்தாமல் 2 கையும் பார்த்தீங்கன்னா பெட்டை போட்டு ரொம்ப அமுக்கி பிடிப்பீங்க. கத்தாமல் ரொம்ப அப்படி அமுக்கி பிடிச்சி வலி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நீங்கள் கத்தணும், நீங்கள் மோல் பண்ணணுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து அதேமாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொருத்தவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் உங்களுக்கு ரெஸ்ட் விட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி 7 பேருமே பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் 7 o'clock வரைக்கும் இது போயிட்டுருக்குது. 7 o'clock தான் விட்டுருப்பாங்க உங்களை. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 பேர் மாறி மாறி வந்து உங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது, இன்சர்ட் பண்ண சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து காலையில் பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்ற முடியல, நடக்க கூட முடியல. பிகாஸ் நேற்று நைட்டு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் வந்துச்சு காலையில் பண்ணியிருப்பாங்க. காலையில் பண்ணிவிட்டு மறுபடியும் நைட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அன்றைக்கி காலையில் பண்ணியிருப்பாங்க, அது ட்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் அப்படியே நைட்டு பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதா. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரொம்ப படுத்துட்ருப்பீங்க. நீங்கள் பார்த்தா வந்து உங்களை ஃபுல்லாக வந்து கட்டுப்பிடிச்ச மாதிரி வந்து அவங்க படுத்துட்ருப்பாங்க. தென் அவங்க வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்கள் எந்திரிக்க முன்னாடி அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்துட்ருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்க அவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே இவளால் வந்து எந்திரிக்கலாம் முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 hours கழித்து வந்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா போய் குளிச்சுட்டு வந்துருப்பீங்க. உங்களுக்கு என்னென்னா ட்ரெஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ட்ரெஸ் இல்லாத என்ன பண்ணியிருப்பீங்கன்னா துண்டு கட்டிருப்பீங்க. சாரியை வியர் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, ஏன்னா அது அழுக்காயிடுச்சுல. ஸோ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா துண்டு தான் வியர் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கால் பண்ணப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள்ட்ட ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க. சொல்லுங்கடி என்னடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க என்னடி பண்ணுற அப்படின்னு. அப்போ நீங்கள் இப்படி நடந்தது எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவீங்க. அவங்க வந்து சரி விட்றா மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஓகேடா ஆர்மிஸ், இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஐயோப்போ உங்களுக்கு இது பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கடா, அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஓகேடா ஆர்மிஸ் பாய். நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். பாய்டா ஆர்மிஸ்.